Time period of SHM of a particle is 16 seconds. Time taken for one full oscillation. Minimum time to move from x is equal to a to x is equal to a by 2. அப்போ டைம் பீரியட்ன்றது ஏலேருந்து ஏ டேஷ் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா ஏ. ஆனால் அவன் கேட்டது ஏலேருந்து ஏ பை ரூட் 2க்கு போகிற டைம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் உண்டு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி, அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி. நல்லா கவனிச்சுக்க. நம்ம இது ரெண்டுல எது எடுக்கிறது இந்த இடத்துல பெட்டர்னா செகண்ட் ஒன். ஏன்? ஏ காஸ் ஒமேகா டினாலே இந்த பார்ட்டிக்கிள் எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வந்துட்டு இப்படி போகிறது தான் டைம் பீரியட். அப்போது எக்ஸ்ட்ரீம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதை டி ஈக்குவல் 0ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் 0லேருந்து இங்கே போகிற டைம். அப்போது சைன் ஃபங்க்ஷன்னா அந்த பார்ட்டிக்கல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருப்போம்? மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வரது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். அப்போ இந்த கேஸை பொறுத்தவரை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அப்போது ஒமேகா டி 0 ஆயிரும். அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போது நம்ம எடுத்துக்கிட்டது இந்த ஃபார்முலா. இப்போ போடுவோமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இந்த இடத்துல டைம் 0 ஆயிரும் பாரு. இட் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி. ஒன்னாயிடுச்சு. ஸோ காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு 1. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் காஸ் 0 1. அப்போ ஒமேகா டி இஸ் காஸ் 0. அப்போ டி வில் பி ஈக்குவல் டு 0. இந்த இது டைம் 0 நம்ம வச்சுக்கிட்டோம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல T1 வச்சுக்கலாம் 0. இப்போ இங்க இருந்தா நம்ம கண்டுபிடிக்க போறப்போ செகண்ட் பொசிஷன் ஏ பை ரூட். இதே ஃபார்முலால ஏ பை ரூட் போடும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ பை ரூட் 2 ஈக்குவல் டு ஏ இன்டு காஸ் ஒமேகா டி டேஷ். அதான் டி டேஷ். டி 0லேருந்து இங்கே வர்றது டி டேஷ்னு வச்சுக்கலாம். அப்போ கால்குலேட் பண்ணேன்னா 1 பை ரூட் 2. அப்போ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு டி டேஷ் வில் பி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2. உனக்கு தெரியும் 1 பை ரூட் 2 இஸ் 45 டிகிரி. 45 டிகிரி நம்ம ஆன்சர் 45 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஆர் 5 by 4. 5 by 2 is 90 டிகிரி. 5 by 4. இப்போ டி டேஷ் தான் நமக்கு வேணும். 5 by 4 ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு 2 pi by எவ்வளவு? 16. 2 pi by t தான் ஃபார்முலா. 2 pi by 16 which is pi by 8. சப்ஸ்டியூட் பண்ண ஒமேகா பாரு. pi divided by 4 into pi by 8. இது 4 into pi by cancel ஆயிடுச்சு. அப்போ 2 seconds is the answer. அப்போ the time period or the time is it takes 2 seconds to reach to எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து மறுபடியும் அது மீன் பொசிஷன் போகிறதுக்கு 2 seconds ஆயிடும். டி இஸ் 2 seconds. இதுக்கான ஆன்சர் 2 seconds. எங்கேருந்து? இங்கேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஏ பை ரூட் 2 போகிறதுக்கு 2 seconds ஆயிடும். இதான் ஆன்சர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் பீரியட் சொன்னாங்கன்னா அது நம்ம இதை வந்து 2 pi by t போட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் பீரியட் சில சமயம் வரும். இது மாதிரி சம் டி டேஷ் வில் பி pi by 4 into ஒமேகா இஸ் 2 pi by t. அப்போ t by 8 seconds. t எவ்வளவு? 16 by 8 2 seconds. ஸோ அதான் இந்த ஆன்சர். டைம் இஸ் 2 seconds. ஓகே.